வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இன்று லூக்கா எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 முடிய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! கப்பர்நாகுமே, நீ வானலற உயருவாயோ என்ற ஒரு கோபக் கணைகளினுடைய வார்த்தைகளை இயேசு என்று வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல மனிதர்களுடைய அணுகுமுறையை நம்மால் காண முடியும். இப்படி பல மனிதருடைய அணுகுமுறையில் வாழ்க்கையின் தத்துவத்தையோ வாழ்க்கையின் பாடங்களையோ அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் நம் அனுபவம் இருக்கின்றது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய இன்ப துன்ப தருணங்களிலிருந்து தான் பெற முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்னும் ஆழமாக வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, இறைவன் எனக்குள் கொடுத்திருக்கின்ற அந்த திறமைகளை நான் சரியாக ஆய்ந்து அறிந்து தெளிந்து அதை என் வாழ்க்கையில் பயன்படுத்தினேன் என்றால் நிச்சயமாக வெற்றி எனக்கு நிச்சயம் என்று சொல்லுவார்கள். ஆக வாழ்க்கையினுடைய அனுபவங்களை ஒரு சிலர் போராட்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் மத்தியாக என்று சொல்லும் பொழுதும், ஒரு சில நபர்கள் தனக்குள் இருக்கின்ற திறமைகளை நன்கு அறிந்து தெரிந்து வைத்து அதன்படி நான் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களை பற்றி நாம் அனுபவங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஏறக்குறைய இந்த நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. பெத்சாய்தா நகரே, கொராசின் நகரே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று இயேசு அவர்களை சாடுகிறார். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயருவாயோ என்ற கேள்வி கேட்கிறார். ஆக இந்த 3 நகரங்களில் ஒரு நகரத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அது என்னவென்றால் கப்பர்நாகும். இந்த பகுதிகளில் இயேசுவினுடைய தூய பிரசன்னம் அதிகமாக இருந்தது. இந்த பகுதிகளில் பல புதுமைகளையும் நிறைவேற்றினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பகுதிகளிலிருந்து தான் இயேசு பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா என்ற முக்கியமான சீடர்களை அழைத்ததும் இந்த இடத்திலிருந்து தான். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே சொல்லக்கூடிய அந்த ஆழமுள்ள நம்பிக்கையுள்ள விசுவாச வார்த்தை, ஆண்டவரே நீர் என் இதயத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணம் பெறுவான் என்று 100 தலைவன் அன்று சொன்ன அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தை தான் நாம் இன்று திருப்பள்ளி சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வும் கப்பர்நாகுமில் தான் நடந்தது. ஆக இந்த கப்பர்நாகும் வானலாவ உயருவாயோ என்று இயேசு கேட்கின்ற கேள்வியினுடைய காரணம் என்ன? நிச்சயமாக இந்த கப்பர்நாகும் பகுதியில் இருக்கின்ற மக்கள் இயேசுனுடைய தூய பிரசன்னத்தை பார்த்தும் புதுமைகளை அறிந்தும் பெற்றும் அவரை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து கொண்டிருக்கின்ற தருணத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இயேசுவினுடைய வார்த்தைகளாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் அனுபவங்களையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது தனக்குள் இருக்கிற திறமைகளை எவன் ஒருவன் அறிந்து ஆய்ந்து தெரிந்து தன் வாழ்க்கையில் வெற்றியை காணுகிறானோ, அதுபோல இறைவன் நமக்குள் இருப்பதை நாம் இன்னும் மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு கப்பர்நாகுமிலிருந்து இந்த சீடர்களை இயேசு அழைத்தாரோ, 100 தன்னுடைய விசுவாசம் அறிக்கையிடப்பட்டதோ, அதுபோல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மற்ற மக்களை விட நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்ற மக்கள், நம்முடைய அன்னையாம் திரு அவையில் கொடுக்கக்கூடிய அந்த திருவுருட் சாதனங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம் அனைவருமே.
இப்படி அருட்சாதனங்களையும் இறைவனுடைய தூய பிரசன்னத்தையும் ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் இயேசுவினுடைய தூய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கப்பர்நாகுமில் வாழ்ந்த மக்களைப் போல பல நேரங்களிலே இயேசுவை நாம் நிராகரித்தவர்களாக மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு பயணித்து வாருங்கள், என்னுடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எந்த அளவிற்கு கப்பர்நாகும் மக்கள் இயேசுவை நிராகரித்தார்களோ அதுபோல நாமும் பல நேரங்களிலே நிராகரித்ததினால்தான் இயேசு இன்று வரை கல்வாரியிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய முள்முடி சாட்டையால் அடிக்கப்பட்ட தருணம், சிலுவை சுமந்து சென்றது, கைகளிலும் கால்களிலும் ஆணியால் துளைக்கப்பட்டது, விலாவை ஈட்டியால் குத்தி எடுக்கப்பட்டது. எது காரணம்? நம்முடைய பாவங்கள் வழியாகத்தான். எனவே இயேசு பெத்சாய்தா, கொராசின், கப்பர்நாகும் நகரங்களை இன்று வார்த்தைகளினால் சாடுவதைப் போல நம்மையும் ஒரு சில நேரங்களிலே இயேசு சாடத்தான் போகிறார். எனவே இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்திற்காக நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். மேலுமாய் இன்று அன்னையாம் திரு அவை அசிசி நகர் புனித பிரான்சிஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எங்கே பகைமை உள்ளதோ அங்கே அன்பை விதைக்கவும், எங்கே இருள் உள்ளதோ அங்கே ஒளி ஏற்றவும் இறைவா என்னை அழைத்தருளும் என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை, தன் தந்தையினுடைய வார்த்தையினால் மிகவும் வேதனை அடைந்தவராக வீட்டை விட்டு வெளியே வந்தார். எப்படி? ஒரு முறை அவர் குதிரையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய விலை உயர்ந்த ஆடையை தன்னுடைய பகுதியில் குளிரினால் வாடி வதங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தொழுநோயாளருக்கு போர்த்தி அவனை கட்டி தழுவி முத்தமிட்ட பிறகு அதிலிருந்து கிடைத்த ஒரு மகிழ்ச்சியை தன் இல்லம் வந்த பிறகு தன் தந்தை வைத்திருக்கின்ற வாணிபத்திற்காக வைத்திருக்கின்ற எல்லா ஆடைகளையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். தந்தை சொன்ன வார்த்தை, இது என்னுடைய பொருள், உன்னுடையதல்ல. இப்படி சொன்னதினால் தான் அணிந்திருந்த ஆடையை கூட கழட்டி கொடுத்து விட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். பிச்சை எடுத்து தன்னுடைய பசி ஆற்றி கொண்டார், உடை அணிந்து கொண்டார். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மாபெரும் புனிதர் தான் ஒரு முறை ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் அவரை அழைக்கிறார். இயேசு, பிரான்சிஸ், என் ஆலயம் பழுதடைந்து கொண்டிருக்கிறது, அதை நீ சரி செய்வாயா என்று அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்றவராக அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களிடம் நன்கொடையை திரட்டி ஆலயத்தை தூய்மை செய்தார், புதுப்பித்து கொடுத்தார். ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு மறையுரை ஆற்றி கொண்டிருப்பதை கேட்டார். எப்படிப்பட்ட மறையுரை? என் பணிக்காக நீங்கள் செல்லுகின்ற பொழுது கைப்பையோ தடியோ பணமோ பொருளோ மிதியடிகளோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று குருவானவர் மறையுரை ஆற்றி கொண்டிருப்பதை தன் உள் மனதிலே வாங்கி கொண்டார். ஏன் நான் ஒரு மறையுரையாளராக ஒரு இறைப்பணி ஆற்றக்கூடியவராக இருக்கக்கூடாது என்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறு சிறு காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தியதினால் எத்தனையோ வாலிப உள்ளங்கள் அவரை தேடி வந்தது, அவரோடு தங்கள் வாழ்க்கை இணைத்து கொண்டது. இதை பார்த்த உடனே அவர் ரோமை நகருக்கு சென்று திருத்தந்தையிடம் அனுமதி பெற்று வந்து பெண்களுக்கான சபையும் ஆண்களுக்கான சபையும் அவர் ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் தான் இன்று நாம் அனைவருமே கிறிஸ்மஸ் குடில் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே. அவர் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கிறிஸ்மஸ் குடில். ஏசேப்பு, இயேசு, அன்னை மரியாள், மாடுகள், ஆடுகள் என்று கிறிஸ்மஸ் குடிலை உருவாக்கி இயேசுனுடைய பிறப்பின் மகத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் அவர் வழிவகுத்து கொடுத்தார். இப்படிப்பட்ட மனிதன்தான் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் இறை பிரசன்னத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இயற்கையின் மீது ஆர்வம் கொண்டார். தன் முன்னே காணக்கூடிய இயற்கைகளை தன் சகோதரனாகவும் சகோதரியாகவும் அழைத்தார். சூரியனை சகோதரன் என்றும் சந்திரனை சகோதரி என்றும் அழகாக அழைப்பு கொடுத்தார். இந்த மனிதர்தான் இன்று மாபெரும் புனிதராக உங்களுக்கும் எனக்கும் தந்தையிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார், இயேசுவிடம் கூட. எனவே இன்றைய நாளிலே கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, கப்பர்நாகுமே, நீர் வானளவ உயர்வாயோ என்று இயேசு சாடுகின்ற வார்த்தை ஒருவேளை உங்களையும் என்னையும் இயேசு சாடக்கூடும். அதனால் சிந்தித்து பார்ப்போம்.
ஒருவேளை நமக்குள் இருக்கின்ற தூய பிரசன்னமான இயேசுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இன்றே மனம் மாறுவோம். இயேசுவின் அன்பின் பணியாளர்களாக, இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.